இப்போ வந்து அக்கவுண்டிங் ஓரியன்டா பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட். இதுவும் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் தான். நார்மலான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் இருந்து எக்ஸ்டென்ஷன் என்ன எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம்? இங்க வந்து சிங்கிள் பார்ட்னர் தான் நம்ம இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல கன்சிடர் பண்ணுவோம். இங்க வந்து பார்ட்னர்ஸோட டிரான்சாக்ஷனை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றோம். ரிலேட்டட் டு த லீடு. என்ன அக்ரிமெண்ட்ல பண்ணியிருக்கோம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருந்தால் அதை டிடெக்ட் பண்ணிடுறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனு, சேலரி, கமிஷன் இதெல்லாம் போக வரக்கூடிய ப்ராஃபிட் தான் அப்ரோப்ரியேட் ப்ராஃபிட் அண்ட் லாஸு. ஆஃப்டர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடியது தான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட். இது பார்ட்னர்ஷிப் ஹோமில் மட்டும் பண்ணக்கூடியது. அடுத்தது அக்கௌண்ட்ஸ். என்னென்ன கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர். அவங்க வந்து பார்ட்னர்ஸ் வந்து வேறு வேறு பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. நம்பர் ஆஃப் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட இப்போ அசட் வேல்யூஷன், அதாவது கேபிட்டல் வேல்யூஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற அக்கௌண்ட்டு. அதில் வந்து 2 டைப் இருக்குது. ஃபிக்ஸ்டு கேபிட்டல், ஃப்ளக்சுவேட்டடு ஆர் ஃப்ளோட்டடு கேபிட்டல் மெத்தடு. இது நான் கேபிட்டல் அக்கௌண்ட்டை தனியாக போட்டுருவாங்க. அவர் எவ்வளோ எடுத்துக்கிட்டு வந்தாரோ அந்த அக்கௌண்ட் மட்டும் இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது நடுப்புற நடந்த இந்த அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணோம் இல்லையா, இன்ட்ரெஸ்ட்டு, டிராயிங்கு, சேலரி இதெல்லாம் போக ப்ளஸ் ப்ராஃபிட்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத தனியாக 2 அக்கௌண்ட்டாக போடுறது. ஃப்ளக்சுவேட்டடு கேபிட்டல் அக்கௌண்ட்னா ஒரே அக்கௌண்ட்டு தான். பட் இந்த வேரியபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே கேபிட்டல் அமௌண்ட்டும் மாறும். அதிகமாகுதா கம்மியாகுதாங்கிறது ஏற்ற மாதிரியே கேபிட்டல் ரைஸ் ஆகுறதா இல்லை கம்மியாகுதா, ப்ரொபோஷனல் டு த ப்ராஃபிட் அண்டு லாஸ் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதை பார்த்துடலாம். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடில் 2 அக்கௌண்ட் பார்த்தோம். கேபிட்டல் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்னா ஒரிஜினல் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்டட் பை த பார்ட்னர். நோ அதர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இல்லை. அதை பார்க்கலாம். இது கேபிட்டல் அக்கௌண்ட்டு டெபிட் ஆகிருக்கு. இங்கே பேலன்ஸில் க்ளோஸ்டு பேலன்ஸில் வந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு இருந்து இங்கே கரண்ட் ஆல் த என்ட்ரிஸ், இன்ட்ரெஸ்ட், டிராயிங்கு, லோனு, ப்ராஃபிட்டு, சேல்ரி எல்லாம் டிடெக்ட் பண்ணி ஃப்ளக்சுவேட்டட் பட் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு. இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் பேலன்ஸ் இங்கே வந்துருச்சு. அவங்க ட்ரா பண்ணதெல்லாம் டிடெக்ட் பண்ணிடுறோம். பேலன்ஸ் எடுத்து கமிஷன்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். அவங்க ஓனரோட கமிஷன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பேலன்ஸில் கமிஷன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். அவங்க பே பண்ண வேண்டியதெல்லாம் டிடெக்ட் பண்ணிக்கிறோம். மிச்ச பேலன்ஸ் எடுத்துகிட்டு இதுதான் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டோட கேபிட்டல். இது ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டு, இது கரண்ட் அக்கௌண்ட்டோட ஃபண்டு. அடுத்தது ஃப்ளக்சுவேட்டட் கேபிட்டல் மெத்தட். கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் நாட் ரிமைனிங் ஒரிஜினல் ஸ்டேட்டு. இது வந்து ஒரிஜினல் ஸ்டேட்டில் இல்லை, ஏன்னா இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த பேலன்ஸு நேராக இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லா டிடக்ஷன்ஸு ஆட் பண்ண வேண்டிய ஐட்டம்லாம், பார்ட்னருக்கு ஆட் பண்ண வேண்டிய ஐட்டம்லாம் இங்கே வந்தாச்சு. டிடெக்ட் பண்ண வேண்டிய ஐட்டம்லாம் இங்கே வந்தாச்சு. மொத்த அக்கௌண்ட்டு சேர்த்து ஒன்றா இருக்குது. ஃப்ளக்சுவேட்டட் குவைட் ஃப்ரீக்வன்சிலி. ஏன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் வந்து இவங்களோட கேபிட்டல் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். டிபெண்ட் அப்பான் ப்ராஃபிட்டு, கமிஷனு, சேல்ரி, இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ராயிங் பண்ணது இதுக்கேற்ற மாதிரி வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே, கேபிட்டல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எவ்ரி அக்கௌண்டிங் இயர் இல்லை எவ்ரி அக்கௌண்டிங் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆல் த அட்ஜஸ்ட்மெண்ட் டிராயிங்கு,
இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டிராயிங்கு, சேலரி கமிஷனு, ஷேரிங் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸு, இன்டர்மீடியேட் டைரக்ட் கேபிட்டல் அக்கௌண்ட், மேட் டைரெக்டாக கேபிட்டல் அக்கௌண்ட் வந்துடும். இந்த 2 மெத்தடில் வந்து அக்கௌண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இது வந்து பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட். ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். Following balance sheet of Mohan and Madan 31 December 1990 after adjustment of the profit 1919 and drawing அவங்களோட கேபிட்டல் கிரெடிட்டார், இந்த பக்கம் வந்து லைபிலிட்டி சைடு, இந்த பக்கம் அசட்டு லேண்டு பில்டிங்கு அதர் அசட்டு மதன் டிராயிங். இயர் 19 ப்ராஃபிட் வந்து 40,000. டிராயிங் ஆஃப் மோகன் 12, இன்ட்ரெஸ்ட் சார்ஜிங் 5%. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், கால்குலேட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேட்டிருக்காங்க. கேபிட்டல் போட்டாச்சு, ப்ராஃபிட் கிரெடிட்டடு, ஈக்குவல் ஷேர்ன்றதுனால 8,000 போட்டாச்சு. டிராயிங்கு 12,000 பண்ணாப்புல, இவர் பண்ணலை, அதை ஆட் பண்ணிக்கணும். இங்கே 44, இங்கே 40,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து இங்கே வந்து 2,200, இங்கே 2,000. ஓகே, இப்போ வந்து ப்ராஃபிட்டு 40,000 மைனஸ் 24, 16,000. இங்கே வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்தாங்க. $16,000, 16/2, 8. எல்லாம் டிடக்ஷன் போக இவரோட கேபிட்டலு கேட்டிருக்குது என்ன, இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. 5% இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளோ வரும்? இது வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், அடுத்த ப்ராப்ளத்தை.